வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம கொஸ்டின் செட் 3 லூப்ஸுக்கான ஹிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம லூப்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் சாம்பிள் ஐஓவும் பார்த்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியல, எனக்கு விஷயம் புரியலை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹிண்ட்ஸ் வீடியோவை பாருங்கள். ரைட், வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், கொஸ்டின் செட் 3க்கான ஹிண்ட்ஸு. ஸோ பிரிண்ட் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n. இப்போ நீங்கள் 2 லூப் வச்சும் பண்ணலாம். ஃபார் லூப் வச்சும் பண்ணலாம், வைல் லூப் வச்சும் பண்ணலாம். ஸோ அப்போ நான் இங்கே சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ அப்போ இன்ட்டு i is equal to 1லேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். ரைட், i less than or equal to n வரைக்கும் போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு போடணுமா வேணாமாங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டினாக இருக்க போகுது, அப் டூன்னு சொல்லும்போது. ரைட். ஸோ அப்போ n வரைக்குமே வேணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. n-க்கு முன்னாடி வரைக்கும் நிறுத்திக்கலாம்னா ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். i ப்ளஸ் ப்ளஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் கன்சோல் டாட் ரைட் லைனில் ஐயை பிரிண்ட் பண்ணிக்க போகிறீங்க. சி ஷார்ப்னா இல்லை ஜாவானா system டாட் அவுட் டாட் பிரிண்டெல்னில் ஐயை கொடுக்க போகிறீங்க. சிலனா பிரிண்டஃபில் ஐயை கொடுக்க போகிறீங்க. ரைட், அது லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பிரிண்ட்டு மட்டும் மாற்றிக்கோங்க. ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ரைட். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷினுக்கானது. இதே m to n அப்படின்னு சொல்லும்போது இந்த லூப்பை மட்டும், இதே லூப்பை அப்படியே எடுத்துக்கிட்டு ஃபார் இன்ட்டு i ஈக்குவல் டு எம்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. i less than or equal to n, i ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோதான். உள்ளே நம்ம ஐயை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதில் எதுவும் சேஞ்சு கிடையாது. எம்லேருந்து ஆரம்பித்து n வரைக்கும் இருக்கிற எல்லாம். ரைட். ஸோ இப்போ இங்கே யூஸ்வலாக ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n கொடுத்துருக்கோம். இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. நான் 1-2 சொல்கிறேன். ஸோ இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இந்த அதே லூப் எடுத்துப்போம். இன்ட்டு i is equal to 1லேருந்து ஆரம்பித்து i less than or equal to n, i ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிடுவாங்க, ஈவன் நம்பரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இஃப் அந்த i மாடுலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 இருந்தால் அப்போ மட்டும் ஐயை பிரிண்ட் பண்ணு, ஏன்னா அதுதான் ஈவன் நம்பரு. இல்லாட்டி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படி. ரைட், இது ஒரு ஆப்ஷன். ரைட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் n ஈக்குவல் டு 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த லூப் 50 வாட்டி ரன் ஆகும். 50 வாட்டியுமே கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. 50 வாட்டியுமே கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு ஈவன் நம்பர்னா என்னன்னு நல்லாவே தெரியும். அப்போ நான் இப்படியும் ஒரு லூப் எழுதலாம். இது ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் i is equal to 2லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். நான் i less than or equal to n, i ஈக்குவல் டு i ப்ளஸ் 2ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ உள்ளே வெறும் பிரிண்ட் மட்டும் பண்ணாலே போதும், நான் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அப்போ 2 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நேராக 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 4 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 6 ஆகிடும். ஸோ இது எனக்கு இதுதான் வரும். பட் ஆனால் இங்கே 50 வாட்டி நான் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு பதிலாக, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லூப்பு 50 வாட்டி ரன் ஆகுது, இன்க்ரிமெண்ட்டு 50 வாட்டி ரன் ஆகுது, உள்ளே இருக்கிற கண்டிஷன் செக்கிங் 50 வாட்டி ரன் ஆகுது. இங்கே லூப்பே 25 வாட்டி தான் ரன் ஆகும், 2 இன்க்ரிமெண்ட் ஆகிறதால. கண்டிஷன் செக்கிங்கே கிடையாது, நோ கண்டிஷன் செக்கிங்கு உள்ள. ரைட். ஸோ அப்போ இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இன் கம்பேர் டு திஸ். அப்போ இதை ஃபாலோ பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவோம். ரைட். இதே தான் ஆட் நம்பருக்கும். அப்போ ஆட் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உள்ளே போயிட்டு, அதாவது லூப்பை வந்து 1 to n ரன் பண்ணிவிட்டு, ரைட், உள்ளே போயிட்டு இஃப் போட்டு i மாடுலோ டிவைடட் பை 2 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது ஒரு ஆப்ஷனு. இல்லையா, நான் சொன்ன மாதிரி இப்படி எழுதலாம். i is equal to இன்ட்டு i is equal to 1லேருந்து ஆரம்பித்து i less than or equal to n கொடுத்துட்டு i equal to i ப்ளஸ் 2ன்னு இங்கேயும் கொடுக்கலாம். அப்போ 1லேருந்து ஆரம்பித்து 2 ஆட் பண்ணிக்கிட்டே போனால் ஆட் நம்பர்ஸ் மட்டும் வரும். அப்போ முதல்ல 1 வரும், அடுத்தது 3 வரும், அப்புறம் 5 வரும், ஆட் பண்ணிட்டே போகிறோம். அப்போ இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இதை விட. அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட். ஸோ இதே தான் பிரிண்ட் ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் m to n. இந்த இடத்துல ஒரு சின்ன கேட்ச் மட்டும் இருக்குது. எம்லேருந்து என்னன்னு சொல்லிட்டோம். அப்போ நான் இப்போ லூப்பை இப்படி எழுதுவேன். இன்ட்டு i is equal to mலேருந்து ஆரம்பிச்சுக்கோ, i less than or equal to n, i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இங்கே எனக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா இங்கே எனக்கு நல்லா தெரியும் 1லேருந்து ஆரம்பிக்குது, 2லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. அதனால் நான் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணி உள்ள கண்டிஷனே இல்லாமல் எழுதிட்டேன். இப்போ இங்கே mலேருந்து ஆரம்பிக்கிறதால நான் உள்ள கண்டிஷன் எழுதுகிற மாதிரி ஆயிரும். இஃப் i மாடுலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0, ரைட், அப்போ மட்டும் அதை எடுத்துக்கோ, இப்படி எழுதுகிற மாதிரி ஆயிரும். அப்போ இந்த கண்டிஷனை அவாய்ட் பண்ண முடியுமா? அப்போ இந்த கண்டிஷன் n டைம்ஸ் ரன் ஆகும்ல, லூப்புக்குள்ளே எழுதியிருக்கோம், n டைம்ஸ் ரன் ஆகும்ல. அதை என்ன பண்ணலாம்? ஒரு ஆப்ஷன் இருக்குது. m to n தானே பிரிண்ட் பண்ணணும். இஃப் m மாடுலோ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 இருந்தால், அல்லது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, m மாடுலோ டிவைடட் பை 2, m தான் ஸ்டார்டிங் நம்பரு,
நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எம் ப்ளஸ் ப்ளஸ். சரி, எம்மை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த நம்பருக்கு போயிரு. எம்முங்கிறது ஆட் நம்பராக இருந்தால் எம்மை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. பண்ணிவிட்டு இதே ஃபார் லூப்பு இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு எம்மிலேருந்து ஆரம்பித்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் வரைக்கும் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 உள்ள கண்டிஷனே வேண்டாம், நேராக ஐ அப்படியே யூஸ் பண்ணிக்கோ. அப்போ எதுக்காக நம்ம இப்போ இதை செய்கிறோம்? ஒருவேளை அவங்க 5லேருந்து 10க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் 5ல் ஆரம்பித்து 2 ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5, 7, 9 ஆட் நம்பராக வரும். எனக்கு ஈவன் நம்பர் தான் வரணும். அதனால தான் இப்படி எழுத வேண்டியிருந்தது, உள்ளே போய் கண்டிஷன் செக் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒருவேளை அந்த நம்பர் மட்டும் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்க்குறோம். ஆட் நம்பராக இருந்தால் அடுத்த நம்பர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்கிறோம். அடுத்த எம்ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 6லேருந்து ஆரம்பித்து 2 ஆட் பண்ணுறோம். அப்போ 6, 8, 10 மட்டும் வந்துடும் நமக்கு. அப்போ இங்கே உள்ளே இருந்த இந்த கண்டிஷனை வெளியில் நவுத்திட்டோம் பாருங்கள். அப்போ n டைம்ஸ் கண்டிஷன் ரன் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு வாட்டி கண்டிஷனை ரன் பண்ணிவிட்டு கண்டிஷனே இல்லாமல் இன்க்ரிமெண்ட்லேயே இதை முடிச்சிடுறோம். அப்படியும் செய்யலாம். அதே தான் இதுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட் நம்பருக்கும் நீங்கள் இதையே பண்ணிக்கலாம். ஈவன் நம்பராக இருந்தால் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எம் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆட் நம்பருக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப்பை போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு ஆட் நம்பராக இருக்கும். அதனால் நீங்கள் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2ன்னு ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கான ஆட் நம்பர்ஸ் எல்லாம் வந்துடும். ரைட். பிரிண்ட் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and n தட் ஆர் டிவிசிபிள் பை a given number k. ஸோ அப்போ இதுக்கு நம்ம வேறு வழியே இல்லை, இப்படி தான் எழுதுவோம். ஸோ 1லேருந்து n வரைக்கும் ரன் ஆகிற மாதிரி ஒரு லூப்பை போட்டுட்டு இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்? இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுறோன்னு அர்த்தம். ரைட், ஓகே. இப்போ இந்த லூப்புக்குள்ளே எஃப் ஐஏ மாடுலோ டிவைடட் பை என்னது கே ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கோ. ரைட், இது எழுதிக்கலாம். பட் இங்கேயுமே நம்ம உள்ள கண்டிஷன் தானே செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட். அப்போ என்னங்கிறது இப்போ 100ன்னு வச்சுப்போம். அப்போ 100க்குள்ளே கேவால் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் எழுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கேன்றது 7ன்னு வச்சுப்போம். ரைட். அப்போ நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மொதல் நம்பர் எது 7ஆல் டிவைட் ஆகும் 100க்குள்ளே? 7. அப்போ லூப்பை இப்படி எழுதுனா இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு கே. ஏன்னா கே தான் மொதல் நம்பர், கேவால் டிவைட் ஆகிறது. ஆன்சர் 1ன்னு வரும். அங்கேருந்து ஆரம்பித்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் கேன்னு கொடுத்தா என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் கேன்னு கொடுக்குறேன். அப்போ 7லேருந்து ஆரம்பித்து 7 போய்கிட்டே இருக்கும். அப்போ இங்கேயும் நான் உள்ள எந்த கண்டிஷனும் எழுத வேண்டாம். அப்போ உள்ளே இருக்கிற கண்டிஷனை எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கிறோன்னு பாருங்கள், ரிமூவ் பண்ணுறோன்னு பாருங்கள். ரைட். அப்போ இது 7, 14, 21 இப்படி போய்கிட்டே இருக்கும். 35, 42 இப்படியே போகும் 100 வரைக்கும். கண்டிஷன் இல்லாமல் தான் எழுதுகிறோம். ரைட். ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் இது நீங்கள் செஞ்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லூப்பை போட்டுட்டு இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 20 வரைக்கும் ரன் பண்ண சொல்லியிருக்கோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ உள்ளே வந்த உடனே நீங்கள் கன்சோல் டாட் ரைட் லைனில் ஐஏ ரைட்டா, அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ்ஸு போட்டு இன்ட்டு பண்ணணும். ரைட். மல்டிப்ளிகேஷனுக்கு தேவையானது இன்ட்டு அந்த என்னோட வேல்யூ அதையே சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ ப்ளஸ் இங்கே n, அது என்ன டேபிள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது ஈக்குவல் டு திரும்ப ஒரு ப்ளஸ்ஸு போட்டு டபுள் கோட்டுக்குள்ளே ஒரு ஈக்குவல் சிம்பிள், ஒரு ஸ்பேஸ் விட்டு திரும்ப ஒரு ப்ளஸ்ஸு போட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட்டுக்குள்ளே ஐ இன்ட்டு n இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த லூப் முடியும் போது 20 வாட்டிக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ அப்போ மொதல் ஐ 1ன்னு வரும். 1 இன்ட்டு n. இப்போ என்னங்கிறது நம்ம 2ன்னு கொடுக்குறோம்னா அப்போ 1 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 என்ன 2. அடுத்தது 2 இன்ட்டு, ஏன்னா ஐ இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 2 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 என்ன 4. இப்படியே 20 வரைக்கும் போகும். ரைட். ஸோ கிவன் n print sum of all numbers between 1 and n. அதே லூப்பு தான், மேலே யூஸ் பண்ண அதே லூப்பு தான். இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இங்கே மேலே சம்முன்னு ஒரு வேரியபிள் மட்டும் வச்சுக்க போகிறோம். சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு அந்த சம்மில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ சம்மு ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ஐயனோட வேல்யூ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெளியில் வந்துட்டு சம்மை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும் ஒரே ஒரு வாட்டி. அப்போ உள்ள
சம் ப்ளஸ் ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம்? சம் ஈக்குவல் டு சம்மில் என்ன இருக்கோ அது ப்ளஸ் ஐ அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐயனோட வேல்யூ சம்மில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடும். 0லேருந்து ஆரம்பித்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடும். கடைசியாக நமக்கு சம் கிடச்சிரும். இப்போ ஈவன் நம்பர் ஆட் நம்பருக்கு ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு லூப் எழுதியிருக்கோம்ல, அதே தான். இங்கே இந்த சம்மை மட்டும் சேர்த்துக்கோங்க. உள்ள பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சம்மில் ஆட் பண்ணிவிட்டு சம்மை பிரிண்ட் பண்ணுங்கள். இதே தான் இந்த கொஷினும். டிவிசிபிள் பை கேன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் மல்டிப்புளும் ஒன்று தான். அப்போ 7ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னா 7, 14, 21, 28 தான் சொல்ல போகிறோம். 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர் என்னன்னு கேட்டாலும் அதே தான் சொல்ல போகிறோம். ஸோ அதே தான் இங்கேயும். பட் இங்கேயும் சம் பண்ணிக்கணும். ரைட், சம்மு ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துக்கணும். அவ்வளோதான். அதே லூப்பு தான். உள்ள பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சம்மில் ஆட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து சம்மை ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிட போகிறோம். ரைட், ஃபிஷ் பஸ்ஸு நம்ம ஆல்ரெடி இதில் எழுதின ப்ரோக்ராம் தான், கண்டிஷன்ஸில் எழுதின ப்ரோக்ராம் தான். மேலே ஒரு லூப் மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n ஐ ப்ளஸ் ப்ளஸ். மற்றபடி உள்ளுக்குள்ளே நீங்கள் அங்கே கண்டிஷன்ஸில் எழுதின அதையே எழுதிக்கோங்க. கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ரைட், ஐயை பேஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபேக்டோரியல் இப்போ நம்ம சம் ஆஃப் நம்பர்ஸ் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃபேக்டோரியலுங்கிறது அதுதான், மல்டிப்ளை பண்ணுறது தான். ரைட், அப்போ சம்முக்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்க? உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ரைட், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா, ஏன்னா 4 × 3 × 2 × 1 வரப்போகுது. அதுதான் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது. ரைட், ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க யூசர்கிட்டேருந்து ஒரு என்னோட வேல்யூவை வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஃபார் லூப்பு போட்டுக்கிறீங்க. 1 ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n ஐ ப்ளஸ் ப்ளஸ். ரைட், இந்த இடத்துல நீங்கள் ஒரு சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயே ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. டோட்டல் ஈக்குவல் டு 0. ரைட்டா, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ள ஆரம்பிங்க. ஸோ டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ஒவ்வொரு இன்புட் வேல்யூவாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரைட், முடிஞ்சு வெளியில் வந்த உடனே டோட்டல் என்னன்றதை பிரிண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததில் டோட்டல் டிவைடட் பை n அதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இதான் ஆவரேஜ். இந்த இடத்துல மட்டும் n போடும்போது டோட்டல் அல்லது n ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் என்னவா போட்டுக்கோங்க, ஃப்ளோட்டாக கேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கரெக்டான அந்த ஆவரேஜ் கிடைக்கும். அப்படி இல்லைனா அது ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கே தெரியும், இன்டிஜர் டிவிஷனாக நடந்துடும். ஸோ அப்போ இந்த கேல்குலேஷன் போடும்போது மட்டும் டோட்டல் பை ஃப்ளோட் ஆஃப் n அப்படின்னு போட்டுக்கோங்க. இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ரைட், ஸோ இங்கே இந்த பிரிண்ட்டை உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் இங்கே நீங்கள் பண்ண போகிறது. ஸோ அப்போ இங்கே டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு, ரைட், இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n மேட்சஸ்ஸு ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஒவ்வொரு மேட்சுக்கான ஸ்கோரை வாங்கி டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து அந்த மேட்சுக்கான ஸ்கோர் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி உள்ளே கொடுத்துட்டு இங்கேயே அந்த டோட்டலை பிரிண்ட் பண்ணிடணும். ஏன்னா அதான் ரன்னிங் டோட்டலு. ஒவ்வொரு ரவுண்டுக்கு அவுட்புட்லேயும் அந்த ரவுண்டுக்கான ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும். ஏன்னா டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் டோட்டலில் என்ன இருக்கோ அது ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் நீங்கள் புதுசாக கொடுத்த வேல்யூ, அப்படி தான் வரும். ஸோ அப்போ அது உங்களுக்கு குமுலேட்டிவ் ஸ்கோரை அதுவே பிரிண்ட் பண்ணிடும். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீதி இருக்கிற 3 கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சேலஞ்சு கொஸ்டின்ஸு. ஸோ சேலஞ்சு கொஸ்டின்ஸ் நீங்கள் தான் டீல் பண்ணணும். இந்த எல்லா கொஸ்டினுக்குமே நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஆல்டர்னேட்டிவ்ஸுங்கிறது ஒரு ஸ்மால் செக்ஷனு. இன்னும் நிறைய விதமாக இதே ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணலாம். அப்போ இதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்தால் அந்த ஐடியாஸையும் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ரைட், ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு இப்படி என்னோட ஐடியா இருக்குது. கோடு கொடுக்காதீங்க, பட் உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரைட், கோடு இல்லாமல் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியணும். ஸோ அப்படி உங்களுடைய ஐடியாஸை வேறு என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் கொடுங்க. இதை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்னது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரைட், ஏன்னா அதுவுமே நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட்ஸோ அல்லது கிளாரிஃபிகேஷன்ஸோ இல்லை ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு புரியலை, நீங்கள் கோடு எழுதி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதுக்கான கோடு எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.